வணக்கம் நேயர்களே, இது புதுச்சேரியுடைய களம் 2026 நிகழ்ச்சி. தேர்தலுக்காக ஒவ்வொரு தரப்பு மக்களுடைய கருத்துக்களையும் நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்து வருது. அந்த வகையில மீனவ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அரசியல் ரீதியா என்ன மாற்றம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத களத்துல பதிவு செய்யிருக்கோம். இப்ப நாம் வந்திருக்கக்கூடிய கிராமத்துடைய பகுதி அப்படின்னு பார்த்தா பூர்ணாங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அரசியல் ரீதியாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் தான், மீனவர்களுடைய செல்வ ஆதரவு இல்லாம யாரும் வெற்றி தோல்வி அப்படின்றத ரொம்ப ஈஸியா பெற்ற முடியாது. அவங்களுடைய ஆதரவுன்றது வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். மீனவர்களுக்கு என்ன தேவை இருக்கு, இந்த தேர்தலை என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? மீனவர் கிராமத்துல எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்குது. அதை எந்த அரசும் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இந்த மேலாண்மை திட்டத்தில் கடற்கரையும் கடல் சார்ந்த மீனவர்கள் தான் பாதுகாப்பு. இப்போ பல இதில் இது எங்களையே அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. அதெல்லாம் பெரிய இழப்பு. மீனவர்கள் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்க இடம், இங்கே ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. அதேமாரி மீனவர்கள் 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் மீனவர்கள் இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் மட்டும் இது கொடுக்குறாங்க, ஏன் எங்களை மட்டும் 500 கிலோமீட்டர் அந்தாண்டு போக சொல்கிறாங்க? அது எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. அது இதை நாங்கள் மிக மிக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இந்த புதுக்குப்பத்தில் வசிக்கும் மீனவர் பஞ்சாயத்து முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் சார்பாக சில விஷயங்களை சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். குறைகளை ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அரசியல்வாதி வந்தாங்க, சில விஷயங்களை நிறைவுபடுத்தினாங்க, சிலதை நிறைவுபடுத்த முடியவில்லை. இப்ப லேடிஸ் ஒரு வியாபாரம் பண்றாங்கனாக்கா ஒரு 20,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த 20,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. அதனால மானியமா இப்ப 20,000 பாதி பணத்தை எடுத்துக்கிட்டா 10,000 தள்ளுபடி பட்டு 10,000 கொடுக்காம ஏற்பாடு பண்ணணும். அதுவும் கிடையாது. அதே போல இலவசமா மீனவர்கள் கடல்ல மீன் வளம் குறைஞ்சு போச்சு, வருமானமும் கிடையாது. அவங்க போட்டு தொழில் பண்ணா 2,000 ரூபாய் டீசல் போட்டாங்கன்னா அந்த டீசலுக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டம். ஆளுங்களுக்கு 100 ரூபாய் 200 தான் வருமானம் வருது. அதனால ஒரு இன்ஜின் கொடுத்தா மானியமா கொடுங்க. மானியம்னா ஃப்ரீயா கொடுக்காம தான் கொடுத்தாங்க. ஏன்னா கடல்ல மீன் வளம் இல்லாதால் தான் நாங்க கேட்கிறோம். கையில பணம் தான் நாங்க கேட்க வேண்டிய வேலை கிடையாது. மீனவர்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்கணும் அவசியமா. ஏன்னா எங்க இப்ப உள்ள நிலைமைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் தான் வருமானம் பாக்குறாங்க. அதனால அவங்களால ஒரு கல்லு கூட செங்கல் கூட வாங்க முடியாது. அதனால இதை நாங்க கேட்டுக்கொண்டு இதை கவர்மெண்ட் மத்திய அரசின் படி இந்த கிராம சார்பாக எங்களுக்கு வீடுக இலவச வீடும் பேங்க்ல மானியமும் வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சரி, என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் முன்னிட்டு? அரசியல் கட்சிகள் இந்த வாக்குறுதியை கொடுத்தா நல்லா இருக்கும், இதை இந்த திட்டங்கள் நிறைவேற்றினா நல்லா இருக்கும், எதை எதிர்பார்க்கறீங்க? நாங்க மீனவர் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி மீன் பிடிக்க போறோம். மீன் பிடிக்க போகும்போது இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு மீன் கிடைக்க மாட்டுது. அப்போ மீன் பல முறையில் எங்கேயோ மீன் பிடிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாகுது. மீன்வளம் குறைஞ்சிச்சுன்றீங்க, என்ன காரணம்? எப்ப ஏதாவது சூறாவளிக்கு பிறகு அது தன்மையே மாறிடுச்சா, இல்ல வேற ஏதாவது மனித மீனே கிடைக்கிறது இல்ல, ரொம்ப நஷ்டமா தான் வருது. அதுக்கு அரசு என்ன செய்யணும்? மீன்வளத்தை அதிகரிக்க என்ன செய்யணும்? எங்களுக்கு மானியமா கொடுக்கணும், அது கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கணும். இங்க மீனவர்கள் தரப்புல இருந்து படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க அரசு ஊழியரா இருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்பு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? இங்க இந்த மக்கள் மேம்பட என்ன செய்யணும்? ஏன்னா மீனவருக்கு எல்லா இடத்துலையும் இடஒதுக்கீடுன்னு ஒன்று தராங்க. ஆனால் மீனவருக்கு இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற இடஒதுக்கீடு இல்லை. ஏன்னா 2% உள் ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு கிளாரிஃபிகேஷனே கிடையாது. அதனால இந்த இடஒதுக்கீடை பாப்புலேஷன் கணக்கு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா சில கேஸ்ட்ல பாப்புலேஷன் கம்மியா இருக்காங்க, ஆனா இடஒதுக்கீடு சொல்றது கூடுதலா கொடுக்குறாங்க. அது ஏன்னா பிரிச்சு சொல்லல. அதே மாதிரி மீனவரை கணக்கெடுத்து பெரும்பான்மையா இருக்காங்க. இங்க மீனவர்கள் பெரும்பான்மையா இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற இடஒதுக்கீடு இல்லை. அதை கொஞ்சம் கொடுத்தா எங்க பிள்ளைங்களும் நல்லா வேலைக்கு, அரசு வேலைக்கு எல்லாத்துக்கும் போகலாம். அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த மீனவ கிராமங்களில் டிராப் அவுட்ஸ், அதாவது இடைநிற்றல் அப்படின்றது தொடர் கல்வியில மிகப்பெரிய சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 10 பருவ பசங்களை தொடர்ச்சியாக கல்வி கற்கறதுல வைக்கிறதுல என்ன சவால் இருக்கு? அவங்களை எப்பவுமே தொடர்ச்சியாக மேல் படிப்பு வரைக்கும் கொண்டு போல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? அது முன்னாடி ஒரு காலத்துல அது மாதிரி இடைநிற்றல் இருந்துச்சு. இப்ப எங்க மீனவர் கிராமத்துல நிறைய பிள்ளைங்க MBBS டாக்டர் படிக்குதோ, இன்ஜினியர், எல்லா படிப்புலையும் பசங்க நல்லா தான் படிக்க ஆரம்பிச்சு வச்சு இப்ப ஏன்னா போட்டி போட ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்றது குறைவா இருக்கு. குறைவா இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது, தவறான பாதைக்கு வேற வழிக்கு போகுது. டூரிஸ்ட் அது மாதிரி போச்சு. இப்ப வேற மாதிரி உங்களுக்கு தெரியும், அது மாதிரி தவறான செயலில் போறது காரணம் வேலை வாய்ப்பு இல்லதான். அந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு முறையில கொடுத்தா எங்க பிள்ளைங்களும் அரசாங்க வேலையில பெரும்பான்மையா போகும்போது அந்த குற்ற செயல் குறையும். இந்த பஞ்சாயத்து தலைவர் நீங்க, என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு மீனவ கிராமத்துக்கு, குறிப்பாக மீனவ இளைஞர்களுக்கு என்ன தேவை இருக்கு? இந்த கிராமத்துக்கு அடிப்படை என்ன தேவை? சுனாமி வந்த பிறகு கடல் தரமட்டம் ஆயிடுச்சு.
மீன் வளம் இல்லை. அதுக்கு பிறகு கடல் தரமாட்டான பிறகு ஒரு தானே புயல் கிராமத்து அழிச்சு போயிடுச்சு. அதுக்கு சுனாமி வீடு கட்டி தரதுக்கு 100 வீடு கட்டினாங்க. அதில் 10 வீடு இருக்கு. மீது 100 வீடு தர வேண்டியது இருக்கு. அதை இன்னும் பூர்த்தி பண்ணல. இன்னும் மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப சரிஞ்சு போச்சு. ரொம்ப அதிவேகமாக சரிஞ்சு போச்சு. சரிஞ்சே போச்சு. வளம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த பவளப்பாறை போடுறோம் நாங்கள். இந்த பவளப்பாறையை இதுவரை சரி பண்ணலை. நெல்லாவட்டில் 2 மீட்டிங் போனோம். 2 மீட்டிங்கில் பவளப்பாறை நாங்கள் போட போகிறோம். அந்த இடத்துல மீன் வளத்துக்கு செய்ய போகிறோம் நாங்கள். அதையும் சரி பண்ணலை. தெரியுதுங்களா? இது மாதிரி குறைகள் நிறைய இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய கிராமத்துக்கு என்ன அடிப்படை வசதி உடனடியா தேவை நினைக்கிறீங்க? அடிப்படை வசதி மக்கள் சொல்ற மாதிரி இந்த லோனு கொடுக்கறாங்க இல்லையா, பிஷரிஸ் மூலியமா கூடுதலா லோனை கொடுத்து மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு ஒரு வழி செய்யணும். என்ன வழி இருக்குதோ அதை செய்ய முன் வரணும். அது வர்றதே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு லோனை கொடுத்துட்டு போட்டை கொடுத்துட்டு இது வரைக்கும் போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு ஹார்பரில் ஒரு மினி போட்டு தங்கறதுக்கு ஒரு ஹார்பரே கிடையாது எங்களுக்கு. அதை நாங்கள் கட்டி வச்சுட்டு தண்ணி மூழ்கி போய் என்ஜின்லாம் வீணாக போகுது. அப்போ அதை சரி பண்ண முடியல. அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணி தரதே கிடையாது ஃபிஷரிஸில். எனக்கு கூட 3 போட்டு இருக்கு. 3 போட்டில் 2 போட்டு முழுகடிச்சு போச்சு. எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு மீண்டும் அதை பூர்த்தி பண்ணு சொன்னால் ஃபிஷரிஸ் மூலியமா அந்த ஹார்பரும் இங்கே வளைவு தூண்டில் வளைவும் கட்டிதான் தான் வாழ்வாதாரம் கொஞ்சம் செழிக்கு. உங்களுக்கு உதவி ஏதாவது கிடைக்குதாமா? அரசு ஏதாவது உதவி கிடைக்கிறாங்களா? என்ன உதவி எதிர்பார்க்கறீங்க நீங்க? மானியம் ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல முதியோர் உதவி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? முதியோர் உதவி கொடுக்குறாங்க. வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்கல. இருக்கிற இடத்தையே வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் செய்யல. அதனால நாங்கள் வீடு இல்லாம நம்ம ஓட்ட வீட்டில் குடும்பம் பண்றோம் நாங்கள் எல்லாம். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இந்த எலெக்ஷன் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரெக்வயர்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஒரு 100 போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கே 10,000 பேர் காம்படிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க எப்படி ஒரு ஒர்க்குக்கு போவாங்க? இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க படிச்சுட்டு ஏஜும் அப்புறம் பார் ஆயிடும்ல. அவங்களுக்குலாம் ஒரு ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ 5 இயர் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏஜ் பார் ஆனவங்க இருப்பாங்க. அவங்களாம் எப்படி வேலைக்கு போக முடியும்? மற்றவங்க எல்லா வசதியும் இருக்கும். நகர்ப்புறங்கள் இருக்கவங்களும் நிறைய எல்லா வசதியும் இருக்கும். போக்குவரத்து, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமா அதோட சேர்ந்து துணை படிப்பு அப்படின்னு எல்லாமே இருக்கும். மீனவ கிராமங்கள் ஒரு எளிய பின்புலத்துல இருந்து நீங்க படிக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம், இந்த மாதிரியான வசதிகள் ரொம்ப அவசியம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நீங்க? எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தான் வேணும். இப்ப எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தேவைப்படும். இப்ப அதுல கவர்மெண்ட் டைரக்டா டிரான்ஸ்பரண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். முதியோர் உதவி தொகை அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு உங்களுக்கு? அதை பத்தின விமர்சனமும் இருக்கு. தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் இலவசம் தராங்க அப்படின்னு சொல்லி. இங்க இந்த ஊர்ல 300 குடும்பம் இருக்கும். 100 குவார்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 200 பேருக்கு குவார்டர்ஸ் கிடைக்கல. அப்போ முதியோர்களுக்கு சம்பளம் அதிகமாக ஏற்றி போடல. 2500 இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்றி போடுறேன்னு சொன்னாங்க. ஏற்றி போடவே இல்லை. இப்போ காரைக்கால் மீனவர்களுக்கு அடிக்கடி இலங்கை கடற்படையால பிரச்சனை வருது. அவங்க கைது பண்றாங்க. இப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல் இருக்கா? அதை நீங்க எப்படி தீர்த்துக்கிறீங்க? இப்ப புதுச்சேரியில காரைக்கால் மீனவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்கா? இல்ல உங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை? இங்க உள்ள மீனவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இல்லை. காரைக்கால் மீனவர்கள் மட்டும்தான் அங்கே சிக்கல் இருக்கு. அவங்க எல்லை தாண்டி போவதாக இலங்கை கடற்படை சொல்றாங்க. ஆனா அவங்க அதிகமாக எல்லை தாண்டி போறாங்களா இங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. சுனாமி எடுத்து 24 வருடங்கள் ஆயிடுச்சு. 22 வருடங்கள் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ 100 வீடு கட்டி கொடுத்து அதில் 92 வீடு தான் பயனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி 8 வீடு கொடுக்காம இருக்கு. இன்னும் 100 வீடு கட்டி தரணும். அது அந்த ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுக்கல யாருக்கும். அது மக்களுக்குள்ளே இங்கே இருக்குள்ள மக்களுக்குள்ளே பிரச்சனையை தான் உருவாக்கியிருக்கு. அதை முக்கியமாக செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி விவசாயத்தில் கடன் கொடுத்தாக்கா அதை ஏதாவது ஒரு பேரிடர் வரும்போது தள்ளுபடி பண்ணிடுறாங்க. நகைகளை திருப்பி மீட்டு கொடுத்துறாங்க. அதை மாதிரி மீனவர்களுக்காக யாருமே அந்த திருப்பி வச்ச நகையை மீட்டு கொடுக்கறதில்ல, தள்ளுபடி பண்ணுறதில்ல.
30 வருடங்களுக்கு முன்பாக 20,000 ரூபாய் கொடுத்த லோனு, வீட்டு லோனுக்காக கொடுத்த பத்திரம் இன்னும் அப்படியே பிசிரிஸில் அப்படியே தான் இருக்குது. இன்னும் திருப்பி கொடுக்கப்படாமல் தள்ளுபடி பண்ணாமல் இருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தும் அது நிறைவேற்றப்படலை. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எலெக்ஷன்ல? என்ன சிக்கல் இருக்கு? இப்போ ஊர்லங்க அதிகமாக படித்த பட்டதாரி இருக்காங்க. இந்த பட்டதாரிக்கு சரியான வேலை கிடையாது. மெரிட்னு ஒன்று போகிறாங்க. மெரிட்டில் ஒக்கே மார்க் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் இபிசி கோட்டான்னு பிரிச்சுட்டு அந்த கோட்டாவில் ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கும்போது அந்த சீட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இது யார்கிட்ட சொல்கிறது ஒன்றும் புரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, போய் ஆடுவாங்க அந்த ஆடுவாங்கன்றாங்க. அது நம்மளால முடியாது. நம்ம அங்கங்கே மீனவருங்க, இது பணத்தை கொண்டு செலவு பண்ண முடியாது. அது சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது. மீனவர்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா வேணுங்க. அது ரிசர்வேஷன் அதுக்கு சரியான பதில் யார் கிடைக்கும்? எந்த பொலிட்டிஷியன் ஆபீஷியன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரியான போனா ரெஸ்பான்ஸ் கிடையாது. நீங்க அங்க போய் பாருங்க, எங்க போய் பாருங்க, முன்னுரிமை மீனவர்கிட்ட முன்னுரிமை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல போனா முன்னுரிமை கிடையாது. அங்க பாருங்க, இந்த ஆபீஸை பாருங்க, இந்த ஆபீஸை பாருங்க. எந்த ஆபீஸ் எங்களுக்கு பார்க்க முடியும்? எங்களால நாங்க இந்த இது டெய்லி வேலைக்கு பார்க்கறதா எந்த துறையிலையும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. முன்னாள் எல்லாம் ரெக்கமெண்ட் கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா அது கேட்கறாங்க, அந்த அமௌண்ட் எதிர்பார்க்கறாங்க. இன்னும் மெரிட்டும் போடும்போது கரெக்ட் மார்க் அடிப்படை கொடுக்கலாம். அந்த இபிசி கோட்டான்னு வரும்போது அந்த எக்ஸாம் எழுதும் போது அந்த கோட்டாவில் 2 பேர்னா 2 பேர் சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ எதுக்கு மெரிட் வைக்கிறீங்க? எதுக்கு கோட்டான்னு போடுறீங்க? அது சரியான ரெஸ்பான்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்றேன், பொலிட்டிக்கல் இல்லைங்க அது அப்படிதான். அது கேட்கறது ஆளுக்கு முன்னுரிமை யாரும் வரமாட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தா அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மேலும் நான் பக்கத்து கிராமமான பூர்ணாம்பம் கிராமத்தை சேர்ந்தவன். என் பேர் முனுசாமி. நான் விவசாய தொழில் தான் எனக்கு. விவசாயம் சார்ந்த மக்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் எல்லாமே நாடே இயங்குது. அப்படிப்பட்ட இதுக்கு உழைக்கிறதுக்கு இலவசம் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு மாடு எல்லாத்துக்குமே அதுக்கு இலவசமாக தீவனம் கொடுத்தோம்னா நிச்சயம் விவசாயிகளுடைய முதுகெலும்பு சொல்கிறாங்க விவசாயத்தை. ஆனால் முதுகெலும்பு உடையிற மாதிரி தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை மாற்றி அமைச்சாங்கன்னா நிச்சயம் வேலைவாய்ப்பின்மை அதிகம் இருக்கும். வேலைவாய்ப்பின்மையே இல்லாத ஒரு நாடாகவே இருக்கும். மேலும் ஒவ்வொரு இளைஞரும் நிறைய படிச்சிடுறாங்க. இருந்தாலும் விவசாயத்தை தான் பார்க்குறோம். ஆனால் விவசாயம் பார்த்தாலும் ஒரு மாடு சராசரியாக ஒரு 8 லிட்டர் கறக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்துக்கிற தீவனம் பூராவே கலப்படம் தான். 5 லிட்டர் தான் கறக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபா ஒரு வேலைக்கே செலவு பண்ணுறதா இருக்குது. அந்த பாலே ஒரு 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. 150 ரூபா தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கால்நடை பூராவே எல்லாமே கரிமாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. இதை முற்றிலும் ஒழிக்கணும்னா நாடு முழுவதுமே புதுச்சேரி முன்மாதிரி மாநிலமாக இங்கே இலவச தீவனம் கோழிக்கு ஆடுக்குன்னு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடம்பெயர்தல் கம்மியாக இருக்கும். இதை அரசும் மத்திய அரசு கூட இதை செஞ்சாங்கன்னா வட மாநிலத்தவரும் இடம்பெயர்தல் கட்டாயம் குறையும். பால் புரட்சிங்கிறது மேலோங்கி நிற்கும். புதுச்சேரிக்கு உடனடியா தேவை இந்த மாற்றத்தை உடனடியா பண்ணியாகணும் மக்கள் நலத்துக்காக அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்க? வணக்கம். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு எங்கள் இரு கிராமத்தின் சார்பாக, பூர்ணாம்பம் கிராமத்தின் சார்பாகவும் புதுக்குப்பம் கிராமத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் திருவிழாவில் கண்டிப்பா இந்த 2 கிராமத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% ஓட்டை நாங்கள் பதிவு பண்றோம். அதுவே எங்களுடைய 1000 உள்ள குமுறல்கள் எதுவாக இருந்தாலும் ஓட்டை போன அந்த ஜனநாயக கடமை நிறைவேற்றோம். அந்த வகையில் நான் பெருமை கொள்றேன். முக்கிய காரணம் இலவசங்களை என்னை பொறுத்தவரைக்கும் எந்த அரசாக இருந்தாலும் சரி, இலவசங்களை குறைத்து விட்டு இலவசமாக நல்ல தரமான மருத்துவத்தையும், இலவசமான கல்வியையும், இலவசமான நல்ல வேலை வாய்ப்புகளை இதை பெருக்கி கொடுத்தாலே போதும். என்னுடைய தலையாய கடமை என்னன்னா, இந்த புதுச்சேரி மாநிலம் மிக சிறந்த ஒரு யூனியன் டெரிட்டரி, ஒரு அழகான ஆன்மீக பூமி. இந்த பூமியில பாத்தீங்கன்னா டூரிசம் செக்டார் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இருந்தாலும் அது இன்னைக்கு எல்லை மீறி போய் ஒரு புதுச்சேரினா மது, கஞ்சா, போதை அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துச்சு. இதை எப்படியாவது ஒரு செக்டர் பண்ணி கவர்மெண்ட் நல்லா பண்றாங்க. பட் இதை எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அரசியல் சார்பற்று மக்களுடைய நலன் சார்ந்தும் மண்ணின் நலன் சார்ந்தும் இவங்க பண்ணணும் அப்படின்றது நான் இந்த கோரிக்கையா நான் இதை வைக்கிறேன். மற்றபடி நிறைய பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன குறைபாடுகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்று நிறைய ஸ்கீம் வருது. அதெல்லாம் நம்மளுக்கு மக்களுக்கு தெரியாம போகுது. அதெல்லாம் எடுத்துன்னு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணணும். ஈவன் நான் பூர்ணாம்பம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர். நான் ஏன்னா விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்து விவசாயம் பண்றோம். விவசாயம் விளை வைக்கிறது நீ விவசாயம் எல்லாம் சுத்தமா நாங்கள் இப்போ நிறைய நிலம் வச்சு பயிர் வச்சிருந்த காலம் போய் இப்போ எல்லாமே பிளாட் போடுற காலம் போயிட்டு எல்லாம் ஹோட்டல் ரிசார்ட்னு வந்துட்டு இப்போ விளைய வைக்கிற நிலத்துக்கு அந்த பயிருக்கு சரியான விலை கிடையாது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இளநீ 13 ரூபா 12 ரூபா தரோம். வெளியில் என்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும்.
கொத்தரக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 20 ரூபாய் இதுதான் விலையே. ஆனா வெளியில போறாங்க, அங்க வாங்குறாங்க, 2 இடைத்தரகரால பயனடைறாங்க. இதை நேரடியா அரசு கொள்முதல் பண்ணணும். ஒவ்வொரு கிராமம் பூர்ணாபம் வந்து வெஜிடபிள் பவுல் அது விவசாயம் நிறைய வந்து எப்படி நெல் களஞ்சியமா பாக்குறோம் அது மாதிரி இந்த எல்லாமே நேரடி கொள்முதல் பண்றதுல என்ன இருக்கு? வாரத்துக்கு 2 நாள் வாங்க. அரசு வந்து ஒரு வண்டி வாகனத்தை அனுப்பி விவசாயத்தை நேரடியாக கொள்முதல் பண்ண எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் வந்து படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தாலே போதும். எல்லாம் நல்ல இளைஞர்கள் தான். அவங்களுடைய கால சூழ்நிலை அப்படி போக்குது. அதை மடைமாற்றம் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை இதுன்றது இந்த நேரத்தில் பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம். சார், இப்ப புதுச்சேரி அப்படின்னாலே எல்லாம் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வருவாங்க, இதுக்காக வருவாங்க. இப்ப எல்லாம் நிறைய பார் தான் இருக்கு, பிராந்தி கடை தான் இருக்கு. அது இருக்குதா? அது இருக்கணுமா? இல்ல அதனாலதான் சம்பாதிக்க முடியும் கவர்மெண்ட் சொல்லுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போதையை வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒண்ணு. இது போதை இருக்க வந்து குறைக்கணும் கோசம் அது வந்து இது பண்ணக்கூடாது. பஞ்சாப்ல தான் வந்து அதிகமா போதை இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துருக்குது. இன்னைக்கு சின்ன இளைஞர்கள்லாம் கெட்டு போறது அதிகப்படி ஆயிடுச்சு. எந்த பசங்களை பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அவன் வந்து நல்லபடியா இருக்கானோ, ஆனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியறான். ஆனா வந்து அவன் போதையிலே இருக்கிறான். அது நம்மளுக்கு தெரியல. சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு போதையை வந்து இருக்கக்கூடாது. பாரெல்லாம் ஒழிக்கணும்ன்றது தான் என்னுடைய. பீகார்ல எல்லாம் மதுரெல்லாம் கிடையாது. ஏன் அங்க நல்லா ஆட்சி நல்லா தானே நடக்குது. அதே மாதிரி ஏன் பாண்டிச்சேரியிலையும் கொண்டு வரக்கூடாது? இதை இந்தியா முழுதும் வந்து போதையை ஒழிக்கிற மாதிரி கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய. நீங்க சொல்லுங்க, பார் எல்லாம் வேணாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? சும்மா சொல்லுங்க. ஜனங்க கெட்டு போகுதுங்களே, அதனால சொல்றோம் நாங்க. ஓகே, வீட்டுல இருக்கிறவங்களும் கெட்டு போடுறாங்க, அதனாலதான் சொல்றது. போற பொருள் அதிகமா இருக்கக்கூடாது, குறையணும் அப்படின்னு சொல்றது. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து கூப்பிடுறது இல்ல, எங்களுக்கு வருமானம் அதை விட்டா வேற வழி இல்லைன்றாங்க அவங்க. அது சொல்றாங்க தான். அதுக்காக வந்து நம்ம அதிகப்படுத்தக்கூடாது, குறைக்கணும். மக்களை வந்து காவந்து பண்ணணும். அது கஞ்சா குடிக்கிறாங்களே, இல்ல கஞ்சா குடிக்கிறவங்களாம் அதை அழிக்கணும். வணக்கம், என் பேர் பிரியா. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சமூக சேவகர். அப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகரும் கூட. இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா 1000 பேருக்கு 1057 பேர் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா வரப்போகிற தேர்தலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தனியாக தரணும். ஏன்னா ஆண்களோட பெண்கள் கம்மியாக தான் தராங்க. அதனால மகளிருக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகமாக தரணும். இதெல்லாம் இல்லை சார். எங்களுக்கு இங்கே வலை கட்டடம் 2 வேணும் சார். எங்கள் ஊருக்கு வலை கட்டணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் கட்டடம் 2 வேணும். எங்களுக்கு ஒன்று இந்த பகுதி ஒன்று வேணும், அந்த பகுதி ஒன்று வேணும். மற்ற கிராமங்கள் எல்லாம் ஒரு சில கிராமங்களை பார்த்தவங்க எல்லாம் இருக்கு, இங்க ஏன் இல்ல? அது இந்த ஊர்ல அதான் என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். கடல்னா எங்க போய் கட்டிருக்காங்க பாரு சார். எல்லா ஊர்ல எங்க கட்டிருக்காங்க, எங்க ஊர்ல எங்க கட்டிருக்க பாரு, தம்பல கட்டிருக்காங்க. அது எப்படி சார் அங்க நிக்காது? எங்களை தாழ்த்தப்பட்ட சாயில ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் சார். எங்களுக்கு அப்படி இருந்தாதான் நாங்க வர்ற காலத்துல எங்க பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரமே முன்னேறும். இல்லைன்னா ஏற சார். கடைசி வரை யாரும் முடியாது. தாழ்வாதாரம் அந்த பட்டியல் தான் எங்களை சேர்க்கணும். அதுல சேர்த்தா மட்டும்தான் எங்களை பிள்ளைங்களாம் வர்ற, எங்களால இது முன்னிடும். எங்க புள்ளியெல்லாம் வர்ற காலத்துல அப்பதான் முன்னேற முடியும். இல்லன்னா இப்படியே போய்விட்டு தான் சார். இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றீங்க. ஆமா சார். அது ஷெட்யூல் ட்ரைப்லயோ ஷெட்யூல் காஸ்ட்லயோ சேர்க்கணும்னு சொல்றீங்களா? இப்ப உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல, உங்களுக்கு எக்கனாமிக்கலி 2 பேர் எங்க சார் கிடைக்கும்? 2 எங்க சார் இருக்கு? 2 எத்தனை பேர் வேலைக்கு போக முடியும்? இந்த எலெக்ஷனுக்கு அதான் சார் வந்து சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்க. போன எலெக்ஷன் அதான் சொன்னாங்க, உங்களை நாங்க சேர்த்துறோம். ஒன்னு இதே ஒண்ணு சேர்க்கல, இந்த எலெக்ஷன்ல சேர்ப்பாங்க. நாங்க வந்து ஒவ்வொரு வலையும் ஒரு வலை ரெடி பண்ணும் போதெல்லாம் ஒரு வலை வந்து 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வலை ரெடி பண்றோம். பவளப்பாறை கீழே இந்த ஆதி காலத்துல அழிஞ்சு போன இது தூண்கள்லாம் கிடக்குது. அதுல வந்து அகப்பட்டு கிழிஞ்சு போகுது. அதை திருப்பி எழுதி கொடுத்தா அதுக்கு நஷ்டீடா எந்த பணமும் எது பொருளோ பணமோ எதுவும் கொடுக்கறது இல்லை. அதை எங்களுக்கு இழப்பீடாக பணம் கொடுக்கணும். சரி. அடுத்தபடியா 2 கட்டடம் வலை பின்னக்கூடிய கட்டடங்கள் 2 வலை வைக்கிறதுக்காக கண்டிப்பா மத்திய அரசு மூலியமா அதை நிறைவேற்றியே கொடுக்கணும் என்பது எங்களுடைய இந்த புதுக்குப்பத்தின் மக்களுடைய முக்கியமான கோரிக்கை. சரி. முதியோர் பென்ஷன் என்பது அவசியம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்ப எல்லாம் பழங்காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது. இப்ப தனித்தனி குடும்பம் ஆயிடுச்சு. ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க இருந்தா 3 தனித்தனி குடும்பம் ஆயிடுது. அவங்கவுங்க மனைவி பிள்ளைங்க இவங்கள தான் பார்க்க முடியுது. முதியோரை வந்து அவங்க பெற்றோரை வந்து பார்க்கறது கிடையாது. அவங்கள யார் பார்க்கறது? இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 2000, 3000 கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை வச்சு அவங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இப்போ எங்க வீட்டிலேயே வந்து எங்க பேர பசங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்க, அவங்க கையால ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய மனசு எவ்வளோ இதுவா இருக்குது. அவங்க கையில 24 தான் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அவசியம் முதியோர் பென்ஷன் என்பது இன்னும் ஏற்றி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம். சரி. முதியோர் பென்ஷனை வந்து எதிர்க்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். சரி.
தேர்தல் நேரத்தில் தான் அரசியல் தலைவர்கள் உங்களை தேடி உங்களுடைய வாக்குக்காக வராங்க. ஸோ அந்த வாக்கு உரிமையை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிறீங்க, அந்த ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கிறதுக்கான மிக முக்கியமான களமா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு நிறைய கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.